சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாயுமானவர் திட்டத்தில் ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளியின் மனைவியை வட்ட வழங்கல் அலுவலர் தரக்குறைவாக பேசியதாக வட்டாட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மனு அளிக்கச் சென்ற போது குழந்தைகள் பெற்றுக்கொண்டது குறித்து வட்ட வழங்கல் அலுவலர் கேள்வி எழுப்பியதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்துள்ளார். சாப்பாடு போட்டு நல்லா வளர்க்கணும், பசிப்பட்டி இல்லாம வளர்க்கணும், ஆம்பளா வயசு வேணா போவாரு, உனக்கு தான் பிள்ளை வளர்க்குற வேலை, நீ ஏன் பெற்றுக்கிட்ட அப்படின்னா, நான் ஒரு குழந்தையோட தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கல, நீ கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு கொடுத்து நீ ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. இதையடுத்து அப்பெண்ணின் கணவர் வட்ட வழங்கல் அலுவலர் உமா மகேஸ்வரியை நேரில் சந்தித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேடம், ஏன் வேணாம் அனாவசியமாக நீங்கள் பேசுறீங்க? நான் பிசிக்கல் சேலஞ்சுனா 3 குழந்தை பெற்றுக்கூடாதா? மேடம், நல்லா புரிஞ்சுக்காங்க மேடம், பேசுகிறத தெளிவாக பேசுங்க, சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி, நான் எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்குவேன், அது என்னோட இஷ்டம், என்னோட உரிமை. நான் கஷ்டப்படினா அது என்னோட இஷ்டங்க, நீங்கள் அதை சொல்லக்கூடாதுங்க. நான் 10 குழந்தை கூட கெடுத்து செய்யுங்க. உங்களால் இதை ஆக்டிவேட் பண்ண முடியுமா முடியாது? இது ரூல்ஸ் கிடையாதா இல்லைங்களா? நல்லா தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே. இந்த நிலையில் வட்ட வழங்கல் அலுவலரின் நடவடிக்கை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட 20க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். விடுமுறை நாளை முன்னிட்டு கீழடி அருங்காட்சியகத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பள்ளி மாணவர்கள் கல்வி சுற்றுலாவாக வந்து பார்வையிட்டனர். 2600 ஆண்டுகள் பழமையான மண்பாண்டங்கள், வளைய கிணறுகள், மண் விளக்குகள் உள்ளிட்ட தொல்லியல் பொருட்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்ட மாணவர்களுக்கு சங்ககால தமிழர் நாகரிகம் குறித்து ஆசிரியர்கள் விளக்கம் அளித்தனர். சிவகாசி புனித லூர்து அன்னை ஆலயத்தின் 75ஆம் ஆண்டு பெருவிழா 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் ஆன்மீக உற்சாகத்துடன் நடைபெற்ற நிலையில் இனிதே நிறைவுற்றது. நவநாள் திருப்பலிகள் மற்றும் சிறப்பு அருளுரைகள் தினமும் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை மரியாள் எழுந்தருள நகரின் முக்கிய வீதிகளில் தேர்பவனி நடைபெற்றது. சிலுவை ஏந்திய சிறுவர்கள், தேவதைகள் வேடமணிந்த சிறுமியர்கள், வெண்குடைகள் தூக்கிய பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இதில் பங்கேற்றனர். ஜபப்பாடல், நற்கருணை ஆசீருடன் விழா நிறைவுற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரில் சரக்கு வாகனம் மோதி ரயில்வே கேட் உடைந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிக உயரத்திற்கு சரக்கை ஏற்றிக்கொண்டு சென்ற சரக்கு வாகனம் மோதியதில் ரயில்வே கேட்டின் குறுக்கே இருந்த கம்பி உடைந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்நிலையில் ரயில்வே ஊழியர்கள் உடைந்த கம்பியை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 38 ஆண்டுகளாக இந்திய நாட்டின் மத்திய ஆயுத காவல் படையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் கண் கொடுத்த வனிதம் கிராமம் திரும்பிய நிலையில் உறவினர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மத்திய ஆயுத காவல் படையில் பணியாற்றிய சங்கரையும் அவரது மனைவி ராணியையும் சாரட் குதிரை வண்டியில் அமர வைத்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். மேலும் ஊர்வலமாக சென்ற உறவினர்கள் நடனமாடியும் மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் வடக்கட்டளை கிராமத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் ஊழியர் ஒருவர், வாடிக்கையாளர்கள்தான் தெய்வம், அதனால் நீங்கள்தான் எங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என மது பிரியர்களிடம் கோரிக்கை வைத்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. மேலும் அவர் டாஸ்மாக் ஊழியர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளையெல்லாம் சந்திக்கிறார்கள் என்பதையும் மது பிரியர்களிடம் விளக்கி கூறியுள்ளார். 23 வருஷமா வேலை பார்க்குற ஊழியருக்கு 12,000, 11,000, 15,000 தான் சம்பளம். ஆனால் பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க, டாஸ்மாகில் வேலை பார்க்குறாங்க, பெரிய அளவில் சம்பளம் வாங்குறாங்க, இந்த 10 ரூபா வேறு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா வாங்குறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா,
இந்த பாட்டில் உடையிறதுக்கு, இந்த சரக்கு வர்ற கூலி கொடுக்கறதுக்கு, இந்த கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு, இந்த கடைக்கு வந்து உள் வாடகை கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த குறைஞ்ச சம்பளத்தில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இப்போ எங்களை என்ன சொல்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுங்க, ஸ்கேன் பண்ணுங்க, அந்த எச்சி பாட்டில் திரும்ப வாங்குங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் வந்து நிர்பந்திக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இதை வந்து கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து ஏன் பார்க்கல. இதோட தொடர்ச்சியாக தான் இப்போ 3 நாளைக்கு வந்து கடைகளுக்கு முன்னால் அந்த பப்ளிக்கு இவன் வியாபாரம் வாடிக்கையாளர் தான் நமக்கு தெய்வம், அவங்கள்ட்ட நம்மளோட கோரிக்கையை சொல்லணும் அப்படின்னு இது வந்து கட்சியினுடைய நம்ம தொழிற்சங்கத்துடைய உத்தரவு. அதுக்காக அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய பிரச்சனையை உங்கள்கிட்ட விலக்கி சொல்லி வர்ற 17ஆம் தேதி தொடர் கடையடைப்பு போராட்டத்துக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால நீங்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கணும். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. புதுச்சேரியில் அரசு கால்நடைத்துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சியில் லாப்ரடார், பொமெரியன், டாபர்மேன் உள்ளிட்ட 21 வகை நாய்கள் மற்றும் பெர்சியன் உள்ளிட்ட பல்வேறு வகை பூனைகள் பங்கேற்றன. இதில் நாய்களுக்கு நடைபயிற்சி, கட்டளைக்கு கீழ்ப்படிதல் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக சிட்டி என்ற நாய் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பரிசை பெற்றது. இந்த கண்காட்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்த நாய், பூனையுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் பாஜக சார்பில் நடத்தப்பட்ட குத்துவிளக்கு பூஜையை நடிகை நிக்கி கல்ராணி தொடங்கி வைத்தார். இந்த பூஜையில் 4008 பெண்கள் கலந்து கொண்டனர். பூஜையில் கலந்து கொண்ட 43 பெண்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தங்க காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. முக்கால் பவுன் தங்க காசு இதோ அண்ணாச்சி சிவமுருகன் திருக்கரங்களால் வழங்கப்படுகிறது. மகா சிவராத்திரியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரம் எதிரே உள்ள சக்கர தீர்த்த குளத்தில் 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் சிவராத்திரியை விமரிசையாக கொண்டாடினர். தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் சென்றனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் அமைத்து 1008 சங்குகள், 21 இளநீர் கலசம் ஆகியவற்றுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இரவு முழுவதும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. மகா சிவராத்திரியையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள தனது குலதெய்வ கோயிலில் நடிகர் வடிவேலு சாமி தரிசனம் செய்தார். நடிகர் வடிவேலுவின் குலதெய்வ கோயிலான ஸ்ரீ திருவேட்டை உடைய ஐயனார் கோயில் காட்டு பரமக்குடி பகுதியில் உள்ளது. இந்த கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த அவருடன் ஏராளமானோர் செல்ஃபி எடுத்து கொண்டனர். கிளிக் பண்ணு